வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு பார்க்க போறோம். முருங்கைக்காய் தேங்காய் பால் குழம்பு, வாழைக்காய் பொரியல். ரெண்டையுமே ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த பொரியல் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த முருங்கைக்காய் தேங்காய் பால் குழம்ப ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து இதுல 5 பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுல பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெங்காயத்தை லைட்டா அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து இது கூட 200 கிராம் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். அது வரையும் வதக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். தக்காளி வதங்கி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நம்ம இதுல தக்காளி அதிகமா சேர்த்திருக்கோம். கடைசியில தேங்காய் பால் வேற சேர்க்க போறோம். அதனால மற்ற குழம்பை விட இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டிக்கங்க. நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நான் இதுல கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. இப்ப இதுல தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த அளவு தண்ணி சேர்த்தோம்னா முருங்கைக்காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வெந்து வரட்டும். தேங்காய் பால் ரெடி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துண்டுகள். ஃபர்ஸ்ட் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சுக்கலாம். நல்லா துருவுன மாதிரி அரைச்சாச்சு. இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டி திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சாச்சு. அடுத்து குழம்ப போய் பார்க்கலாம். முருங்கைக்காய் வெந்து குழம்பு ஓரளவு வத்தி வந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சுட்டு இருக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பண்ற குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் பொரியலுக்கு 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை லைட்டா அதனுடைய மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் காரம் தான். அதனால நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே லைட்டா வதங்கினா போதும். இப்ப லைட்டா வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும்.
பெருங்காய பவுடருக்கு பதில் ஒரு 3-4 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்ட வாழைக்காயை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொரியலுக்கு ஒரு அகலமான கரண்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பிரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. வாழைக்காயில் வாயுத்தன்மை இருக்கிறதுனால பெருங்காயம் அல்லது பூண்டு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கங்க. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட வேண்டாம். வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அகலமான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி பிரட்டி விடணும். அப்போ தான் வாழைக்காய் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். பொதுவாக பொரியல்னாலே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணுவோம். இன்னைக்கு தேங்காய் துருவலுக்கு பதிலாக கொத்தமல்லி இலைகள் நம்ம நிறைய சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா கமகமன் வாசனையோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான முருங்கைக்காய் தேங்காய் பால் குழம்பும் வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.